Hello my lovely students, நாம இன்னைக்கு exercise 4.3ல find the values of k for each of the following quadratic equations so that they have two equal roots. Second sumல first sum பார்க்க போறோம். இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனோட quadratic equationோட so that they have two real equal roots. Okay, இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க? Two equal roots. Sorry, not real. Two equal roots இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப two equal rootsனா d will be equals to 0. Okay, discriminant equals to 0. Okay, இது வந்து 3 types இருக்கு. நான் இது எல்லாமே வந்து basic வீடியோல, quadratic basic வீடியோல இதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணும் இந்த 3 types அப்படின்னா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. இப்போ நம்ம இந்த சம்குள்ள போலாம். இதுல வந்து k கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சொல்லிட்டாங்க 2 equal roots இருக்குன்னு. ஸோ நமக்கு வந்து discriminant வந்து 0வா தான் இருக்கும். Okay, discriminant formula என்ன? D equals to B square minus 4AC. Okay, B square minus 4AC. So, இதில் வந்து A எடுத்துக்கலாம். A equals to 2, B equals to K, and C equals to 3. So, இந்த formula substitute பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து K வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Okay, so இதில் வந்து substitute பண்ணோம் என்ன வரும்? 2 square minus 4 into 2 into 3. Okay, which will be equals to 0. ஏன்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க discriminant D equals to 0. So, இங்க வந்து நம்ம 0 போட்டுக்கிறோம். So, இங்க வந்து என்ன வருது? B வந்து என்னது? K square minus 4. A வந்து என்னது? 2. C வந்து 3. Okay. So, இங்க வந்து உங்களுக்கு வந்து K கிடைச்சிருச்சு which will be equals to 0. Which will be equals to 0. ஏன்னா discriminant equals to 0 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம் 0, 0ன்னு. ஸோ இங்கே வந்து என்ன ஆன்சர் வரும்? K square 4 2s are 8 and 8 3s are minus 24 equals to 0. So now K square equals to 24. இந்த பக்கம் வந்தது அப்படின்னாக்கா மைனஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். K equal to root of 24. ஓகே, இந்த ரூட் ஆஃப் 24 எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 24, 2 table 12, 2 table 6, 2 table 3, and 3 table 1. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 3 அப்படியே எழுதுவீங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து 2 ஸ்கொயர் போடலாம். ஓகே, 2 இருக்கு. into 2 into 3. Okay, the root of. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஆனால் இங்கே உங்களுக்கு எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ இதை வந்து நீங்கள் வெளியே எடுத்துடலாம், ரூட்டுக்கு வெளியே. ஸோ 2 root of 6. ஏன்னா 2 into 3 is 6. ஸோ ஆன்சர் will be 2 root of 6 K equals 2. ஸோ நம்ம இப்போ K கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க discriminant value 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டூ பண்ணிக்கலாம். K x square minus 2kx plus 6 equals to 0. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இப்போ A வேல்யூ என்னவா இருக்கும்? K. B வேல்யூ which is equal to minus 2k. C equals to 6. Discriminant formula எழுதிக்கலாம். D equal to B square minus 4AC equals to 0. So, B வந்து என்னது? minus 2k the whole square minus 4. A வந்து என்னது? K and into 6 equal to 0. Okay. So, now இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 4k square minus 6 4s are 24k equals to 0. Okay. இப்போ உங்களுக்கு வந்து K ஸ்கொயர் கிடச்சிருச்சு மைனஸ் 24k ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இதில் வந்து நம்ம எதை காமனாக வெளியே எடுக்கலாம்னா 4k காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ 4k நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து K மைனஸ் 6 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, இது ரெண்டும் கிடச்சிருச்சு உங்களுக்கு. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 4k இதை வந்து ஈக்குவல்ஸ் டு 0ன்னு போடலாம். அப்புறம் K மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். ஓகே, 4k ஈக்குவல்ஸ் டு 0னா உங்களுக்கு இங்கே என்ன வரும்? K equal to 0 divided by 4. Okay, which அது உங்களால் இது பண்ண முடியாது, which is equal to 0. Okay, so உங்களுக்கு வந்து K equals to 6. So அதோட ஆன்சர் வந்து K equals to 6.